மாடி தோட்டம். பிரைட் டெரஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்னா பிரண்டை செடி பார்க்கலாம். பிரண்டை காலுக்கு துவையல் பண்ணி சாப்பிட்டா நல்லது. இது பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு கொடி கொடியாக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடி கொடியாக விழுந்து கிடக்குறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக. இது வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, யாருன்னு சொன்னால் அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்து தாங்கம்மா அப்படின்னு. எவ்வளோ லென்த்து பாருங்கள் இந்த பிரண்டை செடி, செம்ம லென்த்து. அதுக்குங்களா எவ்வளோ லென்த்து வருதுன்னு. இது வந்துட்டு நல்லா அந்த நார் எடுக்கும் போது தான் கை கொஞ்சம் அரிக்கும். அப்பா எவ்வளோ ஹைட்டு பிரண்டை செடி. சும்மா சின்னோன்னு தொட்டியில் தான் வச்சுருக்கோம். எவ்வளோ ஹைட்டு பாருங்கள், தெரியுதுங்களா? சும்மா ஒரு துண்டு தாங்க எடுத்து வந்து வச்சோம். இது ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது. இது வந்து நம்ம முட்டிக்கால் வலிக்கெல்லாம் நல்லது. இது பாருங்க, இந்த கட்டாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுவும் இந்த கொழுந்து மட்டும் செஞ்சால் அரிக்கவே அரிக்காது. இதில் சொல்லுவாங்க, இந்த பாருங்க 1 2 3 4 இதில் பிஞ்சியாக இருக்குது, இலசாக இருக்குது பாருங்கள். இது மட்டும் இப்படி ஹிட்டாக அப்படி உடச்சிட்டு இந்த நாரை எடுத்துகிட்டு உளுந்து, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் வச்சுட்டு புளி கொஞ்சம் வச்சு துவையல் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். இது என்னென்னா ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. அவங்க வந்து இந்த தள்ளு வண்டியில் வந்து கூழ் விற்கிறவங்க. அவங்க வந்து கேட்டாங்க, அம்மா பிரண்டை இருந்தால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு. சரி, அதான் அவங்களுக்கு வந்துட்டு உடச்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே நிறைய வேஸ்ட்டாக தான் இருக்குது. அவங்க வந்து சின்னோன்னு கட்டு வந்து 15 rupeesக்கு வாங்குகிறாங்களாம். என்ன இவ்வளோ தான் இருக்கும், இதோட சேர்த்துட்டு இவ்வளோ தான் இருக்கும். அதே 15 rupeesக்கு வாங்குறாங்க. கொஞ்சம் கேட்டாங்க, அதனால தான் அவங்களுக்கு தான் உடச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க தள்ளு வண்டியில் வந்து கேழ்வரகு, ராகி கூழ், கம்பு கூழ் அது விற்கிறவங்க. இது நிறைய இங்கே இருக்குது. அதனால் நம்ம வந்து உடச்சிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது எண்ணெயை தொட்டுக்கிட்டு இதை க்ளீன் பண்ணணும். இது பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், பிகினர்ஸ்க்கெலாம் தெரியாது. புதுசாக தண்ணி கொடுத்தனா வரவங்களுக்குலாம் தெரியாது. இது வந்துட்டு எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த சைடில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடணும். கத்தி வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம். இதெல்லாம் நாரெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் உளுந்து, காஞ்ச மிளகா எல்லாம் வச்சுட்டு நல்லா ஆயில் போட்டு நல்லா வதக்கிடணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சாப்பிடணும். பிரண்டை துவையல் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லைன்னா ஒரு 2 கையிலையும் வந்து கவர் கட்டிட்டு 2 கையிலையும் கேரி பேக் கூட மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இப்படி உடச்சி எடுத்துட்டேன். உடச்சி எடுத்துகிட்டு இந்த 4 இனுக்கில் இருக்கிற நாரை வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்துகிட்டு நார் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இப்படி உடச்சிட்டு நார் எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்கிற நார்லாம் எடுத்துடணும். எண்ணெய் தடவிக்கிட்டு எடுக்கணும். இல்லைன்னா கேரி பேக்கில் கையை வந்து கொஞ்சம் நம்மன்னு அரிக்கும். அவங்களுக்காக தான் உடச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க கேட்டாங்க, சரி கொஞ்சம் இங்கே நிறையா இருக்குது.